Hi guys, welcome back to our channel. So already நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். வாட் இஸ் வெப் சர்வர்னு போட்டிருந்தோமா. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி என்னைய லிங்க்டின்ல யாரும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அதில் ஆக்சுவலாக போஸ்ட் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு வெப் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஒரு டாம்கேட் சர்வரில், தட் மீன்ஸ் வெப் சர்வரில் எப்படி ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வீடியோ தான். அதே மாதிரி இந்த வீடியோல நான் காட்டுறது அப்படியே ரியல் டைம்ல ரெப்ளிகேட் ஆகும் நீங்க யாரும் நம்ப கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பேசிக்கா ஒரு வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்றாங்க. வெப்சைட் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அதுல பஞ்ச் ஆஃப் கோடிங்ஸ் எல்லாம் போட்டு அதை மொடியூல ஆட் பண்ணி வச்சு அதை ஒரு வார்ஃபைல கன்வெர்ட் பண்ணி, ஸோ அதை எப்படி வெப் சர்வர் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டோட அடித்தளம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இதை வச்சு நீங்க ஃபர்தர் டெவலப் பண்ணிக்கணும், தவிர இதே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து அப்படியே நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் நாலேஜ் பர்பஸ் நான் ஷேர் பண்றேன். எனக்கு என்ன தெரிஞ்சதோ அவங்க ஷேர் பண்றேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சர்வர் வழக்கம் போல தான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ டாம்கேட்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டாம்கேட். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஏடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயரு. ஸோ அதை நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு மந்த் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் கூட அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீப்பர் கிரியேட் பண்ணணும். ஸோ யாருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ்ல சர்வர் கிரியேட் பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோலையும் அதை அப்படி ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் அது பேர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் போயிடுறேன் EC2 போய் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண கன்சோல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் EC2 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ லான்ச் பண்ண போறேன். ஸோ லான்ச் பண்ணிட்டு நான் ஒரு பேர் நமக்கு நேம் கொடுக்கணும். நம்ம என்ன பேர்ல கிரியேட் பண்ண போறோமோ நான் Apache அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்க நம்ம அதோட இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணணும். அந்த OS ஃபைல்ஸ் இங்க உபுண்டோ, விண்டோஸ், ரெட் ஹாட்னு இருக்கா. நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் இதுல எதுவுமே மாத்தாதீங்க. ஏன்னா இதுல போனீங்கன்னா இதுல காஸ்ட்லாம் நிறைய வந்துடும். ஸோ அதனால இது ஃப்ரீ டயர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கீப்பேர்னா நீங்க லாகின் பண்றப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும்ல. இதுல டிஃபால்ட்டா உங்களுக்கு பாஸ்வேர்டு மட்டுமே ஒரு PPK ஃபார்மேட்ல ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். மீன்ஸ் நீங்க யூசர் நேம் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கீப்பர் மூலமா உங்க பாஸ்வேர்டை ஃபெச் பண்ணி லாகின் பண்ணிடும். ஸோ இது யாருக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். சப்போஸ் யாருக்கும் தெரியலனா இந்த வீடியோ மூலமா நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிரியேட் கீப்பர் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க, இதுல பெம் அண்ட் PPKன்னு இருக்கா. நமக்கு தான் PPK தான். பெம்ங்கிறது விண்டோஸ் சர்வரா நம்ம கிரியேட் பண்ணா அப்பதான் பெம் ஃபார்மேட் தேவை. ஸோ PPK கொடுத்துக்கலாம். கீப்பர் நேம் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ என் டெக்னிக் கொடுக்கலாம். சேனல் நேம் வேணாம். ஓகே, டாம்கேட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாம்கேட் ஜாவா கொடுத்துக்கிறேன். கிரியேட் கீப்பர் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டா டவுன்லோட் ஆப்ஷன்ல வந்துடும். ஸோ நம்ம வேலை என்ன இப்போ, ஸோ நெக்ஸ்ட் இதுல இருக்கிற நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல பண்ணணும்னு தேவையில்ல. மீன்ஸ் நீங்க லோக்கலா நீங்க உங்க இப்போ கிரியேட் பண்ற சர்வோட IP அட்ரஸை பிங் பண்ணி பாக்குறீங்கன்னா அப்போ நீங்க நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல போயிட்டு போர்ட் எல்லாத்தையும் நீங்க ஆள் கொடுத்துருங்க. ஆள் கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சுவலா போர்ட் ஆள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்றதுனால நம்ம ஏதாவது பிங் பண்ணி பாக்குறது, ஷேர் ஃபோல்டர் கிரியேட் பண்றதுலாம் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்கு நம்ம இதால ஆல் டிராஃபிக் கொடுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கூட வீடியோவா நான் சொல்றேன். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இது லாகின் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 minutes, நாட் 2 to 3 minutes, ஃபார் இட் வில் டேக் 1 minute எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஒரு IP அட்ரஸ். ஸோ நம்ம IP அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட பொட்டி இருக்குது. பொட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் அந்த IP அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப கீப்பரை நம்ம இதுல இருக்க ஒரு பாத்துல போடணும். ஸோ நான் என்ன பண்றேன், SSHன்னு சொல்லி ப்ரெஸ் போட்டிருக்கா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆத்துன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஆத்தை கிளிக் பண்ணுங்க. ஆத்தை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கிரெடென்ஷியல்ஸ் இருக்கா. அதுல போயிட்டு ப்ரௌஸ் கொடுத்து நீங்க வச்சிருக்கிற டாம்கேட் ஜாவா இருக்கா, அதை நீங்க அப்லோட் பண்ணிடணும். பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிடுங்க.
லோட் ஆகுது, வரட்டும். லோட் ஆயிடுச்சா? ஓகே, அவ்வளோதான். அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன், உங்களுக்கு யூசர் நேம் தயார் நினைக்கலாம். லினக்ஸ்க்கு, அதாவது AWSல அமேசான் லினக்ஸ்க்கான யூசர் நேம் பார்த்தீங்கன்னா EC2-user, இதான் அதோட யூசர் நேம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீபேட் மூலமா லாகின் ஆகிடும். ஹூ ஆம் ஐ. சரி, ஓகே. இந்த ஹூ ஆம் இது கமெண்ட் நான் ஏன் போடுறேன்னு தெரியுமா? நம்ம எந்த யூசர்ல இருக்கிறோம், லாகின்ல இருக்குங்கிறத நம்ம காமிச்சிடும். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல டாம்கேட் கிடையாது. முதல்ல வழக்கம் போல டாம்கேட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்னடா அது ஏதோ சொல்லிட்டு பண்ணானா மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்தரா சில பேர் வந்து வீடியோ கண்டினியூஸா பார்ப்பீங்க, சில பேர் வந்து சடனா பார்ப்பீங்க. ஸோ அதனால வந்து நான் அப்படியே ஒரு ஃப்ளோல போறேன், நீங்களும் அந்த ஃப்ளோவை கேட்சப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் அந்த பின் கமாண்டே கொடுத்துட்றேன். ஒரு வெப் சர்வர் தேவைன்னா மீன்ஸ் நம்ம அப்பாச்சி டாம்கேட் இன்ஸ்டால் பண்றோம்னா வந்து அதுக்கு பேஸா பார்த்தீங்கன்னா ஜாவா தேவை. ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ முதல்ல ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து நீங்க டாம்கேட் அப்பாச்சி நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜாவா இன்ஸ்டால் பண்றேன். ஓகே. இன்னொரு விஷயம், ஜாவாலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா JDK 11, JDK 17 நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல்லாம் சொல்றது வந்து ஜாவா நீ இன்ஸ்டால் பண்றப்ப LTSன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா பாருங்க. LTSனா லாங் டைம் சப்போர்ட்டுங்கிற ஒரு ஃபுல் எக்ஸ்பான்ஷன் தான் அவங்க ஷார்ட் ஃபார்ம்ல LTS கொடுத்துருப்பாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க LTS எடுத்தா தான் உங்களால வந்து மீன்ஸ் என்ன எப்படி சொல்றதுன்னா, அது வந்து எல்லா வெர்ஷன்லயுமே வந்து சப்போர்ட்டடா இருக்கும். மீன்ஸ் எந்த இஷ்யூவும் வராது. ஏன்னா நிறைய இதுல வந்து சில அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப ஜாவா சப்போர்ட்டடா எல்லாம் ஆயிடும். ஸோ அதுக்கான LTS மேக்சிமம் நீங்க பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்றது ரெக்கமெண்டட் நான் சொல்றது. ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல அட்மின் யூஸரா போயிடணும். அப்போதான் நமக்கு எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இந்த அட்மின் யூஸ்ல வந்துட்டேன். ஸோ முதல்ல நான் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து சில டைம் வந்து தெரியாம ஆயிடும். சேஞ்ச் கோல்டு 14 வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே டன். ஸோ இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். நான் என்ன பண்றேன், அதுக்கு முன்னாடி அந்த பாத் எடுத்துட்டு வந்துடுறேன். ஜாவா ஓகே மீன்ஸ் வேணாம், நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன் ஆக்சுவலா. ஓகே, இன்ஸ்டால் ஜாவா JDK 11 போட்டு பார்ப்போம். எடுத்துக்கல. ஓகே, ஜாவானே போடுவோம், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துடுவாரு. என்னடா தப்பான கமெண்ட் போட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி தப்பா கமெண்ட் போடாதீங்க, போட்டா அது சில எடுத்துக்காது. எம்முக்கு 2 M போட்டேன். ஓகே, டன். கேக்குது, இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஓகே, ஜாவா வந்து தலைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, ஜாவா சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வெர்ஷன் செக் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஓகே, ஜாவா 12 JDK 21 வந்துருச்சு. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்பாச்சிக்கு போகிறதுக்கு நம்ம இன்னொரு விஷயம், வெப் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஆப்ட்ங்கிற ஃபோல்டர் போய் தான் நீங்கள் பண்ணுங்க. ஸோ லைக் இது வந்து உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்ல வந்தால், இது ஒரு C ஃபோல்டர் மாதிரி, இப்போ C டிரைவ் மாதிரி. இப்போ விண்டோஸில் எப்படி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் டேரெக்டாக ஒரு பாத்துல போதில்ல, இதில் வந்து மேனுவலாக நம்ம கொடுக்குறோம் பார்த்து. ஸோ நம்ம வந்து ஆப்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்பாச்சி டாம்கேட் ஓகே எடுத்துக்கிட்டேன். அஃபிஷியல் சைட்டில் போயாச்சு. போயிட்டு டவுன்லோடுன்னு இருக்கா, இதில் போயிட்டு நீங்கள் நான் 9 எடுத்து 9 தான் நமக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த இஷ்யூ வராது. காப்பி லிங்க் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ அந்த பேக்கேஜ் ஃபைலில் அந்த பேக்கேஜோட லிங்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதுக்கான கமாண்ட் வந்து WCreate கமாண்ட் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அவ்வளோதான், கனெக்ட் ஆகி லோட் ஆச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து அன்டார் பண்ணலாமா? ஸோ இப்போ அது வந்து ஜிப் ஃபார்மெட்ல இருக்கு, அது திருப்பி நம்ம அன்ஜிப் பண்ண போகிறோம். மீன்ஸ் அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்டு -xpf. அதுக்கப்புறம் நம்ம அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுற வேண்டியதான். வேலை
போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா ஆயிடுவாப்ல. ஸோ ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாமா? சிடி ஆச்சு. அதுக்கப்புறம் பின்னுக்குள்ளே போயிட்டு பின்னில் போயாச்சு. இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பின்னில் தான் அந்த எக்ஸிக்யூட்டர் கமாண்ட் இருக்கும். ஸ்டார்ட் அப் டாட் ஹெச்ஹெச், அப்புறம் ஷட் டவுன் டாட் ஹெச்ஹெச். மீன்ஸ் ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன்னா ஆஃப் பண்ணுறது. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டாட் ஸ்லாஷ் ஏன் போடுறோம்னா அது எக்ஸிக்யூஷன் கமாண்டு. அதை நம்ம வந்து சர்வருக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். இப்போ நான் பண்ண போகிறது எக்ஸிக்யூட் பண்ண போகிற கமாண்ட்னு சொல்லி. இப்போ எஸ்டின்னு டைப் பண்ணிட்டு நம்ம டேப் கொடுத்தாலே, நம்ம கீபோர்டில் டேப்னு சொல்லி ஆப்ஷன் கேப்ஸ்லாக்கு மேலே டேப்னு இருக்குல்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அதோட இதாக எடுத்துகிட்டு வந்துடும். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, டாம்கேட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இதோட ஐபி அட்ரஸ், இந்த சர்வர் ஐபி அட்ரஸ் என்ன? ஸோ நம்ம அங்கே போயிடணும். ஸோ இதோட ஐபி அட்ரஸ் வந்து 13.56.130.17 இருக்கு. அதை போயிட்டு லோக்கல் க்ளோஸ்லாம் போடக்கூடாது, HTTP :/ ஐபி அட்ரஸ் போட்டு போர்ட் நம்பர் 80. ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகும் பாருங்க. இதோ ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், HTTP / அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் போட்டு போர்ட் நம்பர் கொடுத்தோம்னா வந்துட்டாரா, முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போதான் வந்து நம்ம மெயின் டாபிக்ல வர போகிறோம். என்ன தெரியுமா, நான் சொன்னேன்ல ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜாவா பேஸ்டு வார் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணுறேன். இது வார் ஃபைல்னா இது டிஃபால்ட்டாகவே வார் ஃபைலாக கிடைக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலை நம்ம கரெக்டாக வந்து நம்ம சர்வரில் போட்டு ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ சாம்பிள் வார் ஃபைல் Apache. ஓகே, ஸோ சாம்பிள் வார் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து உள்ளே நம்ம கொண்டு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. எஸ்சிபி இல்லையா, எஸ்சிபி. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வார் ஃபைலை நம்ம வந்து உள்ளே கொண்டுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அதுக்கு பேர் WinSCP. ஸோ WinSCPங்கிறது வந்து லைக் நம்ம FTP SFTP சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோக்காலாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து WinSCP மூலமாக தான் முதல்ல அந்த ஃபைல் வந்து நம்ம சர்வருக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, WinSCP நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சர்வர் லாகின் பண்ணலாம். ஸோ EC2-US யூசர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைல் எடுத்து வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ இது எதுக்கு பண்ணுறேன்னா, ஏன்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து லினக்ஸில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த WinSCP மூலமாக நல்லா பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல நம்ம எங்கே வச்சிருக்கேன், டவுன்லோட்ஸில் இருக்குது. இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னோட லோக்கல் சிஸ்டம், இந்த பக்கம் வந்து லினக்ஸ் சர்வர். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணல அந்த சர்வரோட ஹோம் டைரக்டரி கார்டு, ஹோம் EC2 யூசர் இருக்கா. இது ஆக்சுவலாக ஃபோல்டர். நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறேன், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. ஸோ நான் என்ன பண்ணேன், டவுன்லோட்ஸில் போயிடுறேன். இதில் வந்து நான் தேடணும் sample.var எங்க இருக்குன்னு சொல்லி. சாம்பிள் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கா. ஓகே, டாக்குமெண்ட்
தேடணுமே. டவுன்லோட்ஸ்ல போயிட்டோம். ஓகே, இல்ல சாம்பிள் என்ன சாம்பிள்ங்கிற ஃபைலே காணுமே. சாம்பிள் தேடிட்டே இருக்கிறேன். அந்த இருக்காரு. ஸோ இந்த ஃபைலை மூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைலை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி ஆகுது. ஓகே, இப்போ அந்த ஃபைல் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஆக்சுவலாக ஆயிடுச்சு. ஸோ ஓகே, லாகின் ஆச்சா. சேஞ்ச் செட்டிங்ஸ் போயிட்டு இல்லை, அதில் செஷன் டைம் அவுட் ஆயிடுச்சு. அதனால நான் இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்பியரன்ஸு சேஞ்சு வேர்ல்டு 14 கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரிட்டர்ன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சாம்பிள் எடுத்து பார்ப்பேன். நான் என்ன சொன்னேன், அங்கே நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் வின்எஸ்சிக்கு மூலமாக. உள்ள இந்த ஃபைல் வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து அப்பாச்சி டாம்கேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல் ஃபோல்டர் டைரக்டரிலாம் இருக்கும். ஸோ அதில் நான் வந்து இந்த ஃபைலை நாங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதை பார்க்க முடியும். போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாத்துக்கு போகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியே வந்துக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு சூடோஸு போய்க்கிறேன். நான் அட்மின்குள்ளே போய்க்கிறேன். சூடோஸு வந்து அட்மின் ஆக்சஸ் மாதிரி. ஓகே, இப்போ நான் அப்புறம் காப்பி கமெண்ட் போடுறேன். ஓகேவா, இது எங்கே இருக்குது, சாம்பிள் அட் வாருங்கிறது. ஓகே, இப்போ வந்து சிபி கொடுத்தாச்சா. ஹோமு EC2 சாம்பிள். இப்போ ஸ்லாஷ் கொடுத்து ஓபிடி, அப்புறம் அப்பாச்சி, அப்புறம் ஸ்லாஷ் வெப். ஸோ உங்களுக்கு என்ன இப்போ நான் வந்து ஏதோ கமெண்டை போட நினைக்காதீங்க. என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிபிங்கிறது காப்பி கமெண்ட். ஸோ காப்பிங்கிறத நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எங்கேருந்து பண்ணுறேன், ஸோ ஹோமுங்கிற டைரக்டரிக்குள்ள EC2ங்கிற ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் டாட் வாருங்கிற ஃபைலை எடுத்துட்டு போய் நான் ஆப்டுங்கிற டைரக்டரிக்குள்ள அப்பாச்சிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள வெப் ஆப்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இந்த சாம்பிள் டாட் வாரங்கிற ஃபைலை நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிற கமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். என்ட்ரிகளோட எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ வெப் ஆப்ஸ்ல இருக்க நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ சிடி கொடுத்து அகைன் ஆப்டு, அதுக்கப்புறம் அப்பாச்சி, அப்புறம் வெப் ஆப்ஸ் போயாச்சா. இப்போ வெப் ஆப்ஸ்ல இருக்கேன். எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ சாம்பிள் டாட் வார் இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ அவ்வளோதான், ஃபைலை நம்ம அப்பாச்சி டாம்கேட் ஃபோல்டருக்குள்ள போட்டாச்சு. இப்போ நம்ம பண்ண வேலை என்னன்னா, இந்த சாம்பிளுங்கிற பேரை மட்டுமே நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கோம்ல, இங்க இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்து அந்த ஃபைலை போட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுல? இதுதான், இதே மாதிரிதான் வந்து ஒரு வார் ஃபைல்ல மீன்ஸ் ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ள அங்கே லாட் ஆஃப் கோடிங்ஸ் அண்ட் பேக்கேஜ்லாம் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஃபைலை ஒரு சிங்கிள் ஃபைல வார் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி இந்த வெப்ஆப்ஸ் ஃபோல்டர்ல நான் போட்டேன்ல, அதே மாதிரி வந்து வெப்ஆப்ஸ் ஃபோல்டர்ல போடுவாங்க. போட்டுட்டு ப்ரௌசர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த சர்வர், அந்த வெப் சர்வரோட ஐபி அட்ரஸ், அதோட போர்ட் நம்பர், என்ன போர்ட் நம்பர்ல அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ அந்த போர்ட் நம்பர் பிளஸ் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல். இப்போ நான் போட்டது பார்த்தீங்கன்னா நீங்க அசியூம் பண்ணிக்கணும், இந்த சாம்பிளுங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் தான். ஸோ சாம்பிளுங்கிற பேர்லாம் வச்சிருக்கோன்னா இப்போ அவங்க வந்து என்ன ப்ராஜெக்ட் நேமோ அந்த ப்ராஜெக்ட் நேமை போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜாவா மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா ஜாவா மொபைல் ஆப்ஸ் டாட் வார்ன்னு இருக்கும். அவங்க அந்த வாருங்கிற இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜாவா மொபைல் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்ல அந்த ஃபைல் நேம் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து என்ட்ரு பண்ணாங்கன்னா டைரக்டா அந்த சிங்கிள் மாடியூல் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சப்போஸ் என்னோட கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் டெஃபினெட்லா ஐ கேன் ஹெல்ப் யூ டு எக்ஸ்பிளைன். ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கான வீடியோவை பண்றேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.